நாகர்கோயிலில் சிறையில் இருந்த சபரிவர்மன் என்பவரை போலீஸ் விசாரணைக்கு அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அவர் இறந்துட்டாரு. போலீஸ் அவர் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜ் இவங்க சாகும்போது போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பொய்யான கதை தான் இந்த இடத்துல போலீஸ் எழுதியிருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, போலீஸ் சிரிச்சுக்கிட்டே சபரியோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க, அவன் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். அந்த மாதிரி சிரிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்லியிருக்காங்க. போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவனை இப்ப பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்கிட்ட போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. காலமா போலீஸ் பாத்தீங்கன்னா அதே கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான், ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டான். இந்த மாதிரி இதே ஸ்டோரி தான் ரொம்ப காலகாலமா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தான் நடந்துட்டே இருக்கு இந்த போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, ஸ்டேஷன்ல மர்டர் பண்றது. விஜய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக அவர் கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். அண்ட் இது ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆக்ஷன் இவனை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா இந்த குற்றம், இந்த போலீஸ் வன்கொடுமை, இந்த குற்றம், இந்த மர்டர் இதெல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் நிப்பாட்டியே ஆகணும்.